ஹலோ நிக்கிட் சமையல் வியூவர்ஸ். லாஸ்ட் எபிசோட் இன்ஃபர்டிலிட்டியை பத்தி அருள் செல்வி எம்பிரியாலஜிஸ்டோட நான் ஒரு ஷோ பிரசன்ட் பண்ணோம். அதுல உண்மையிலே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமும் எம்பிரியாலஜிஸ்டா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அருள் செல்வி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்காக இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட 12 years ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி எந்த அளவுக்கு சக்சஸா முடிஞ்சதுக்கு என்னென்னலாம் காரணம், என்னெல்லாம் அதுல பிரச்சனைகள் இருந்தது, எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணோம், அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இனிமேல் வர எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். Come, let's go into this show. Hi friends, welcome back to Listen, Talk and Learn episode 2. நம்ம இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா டாக்டர் உமா நம்ம கூட இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் எபிசோட்ல அவங்களுடைய ஜேர்னியை நான் நிறைய பேருக்கு சொல்லி அது மூலமா நிறைய பேர் பயனடையணும் அப்படின்றதுனால அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ நான் 2 பேரும் பேசினதுல பாத்தீங்கன்னா சப்போர்ட், அதுதான் லாஸ்ட் எபிசோடோட ஹைலைட். நம்மளுக்கு நாமளே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் எதிர்நோக்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல 2 பேர் 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்க்கான கிளியரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் டவுட்டுக்கான ஆன்சர் இப்ப சொல்றேன். இன்னொரு டவுட்டுக்கான ஆன்சரை இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு எபிசோடையும் நான் உங்களுக்கு சீக்கிரமா உங்க வீட்லயே சேர்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம டவுட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டவுட் ஃபைப்ராய்ட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு கட்டி. அதாவது அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அந்த கட்டி ஒரு கேன்சர் அப்படின்னு பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யூட்ரஸ்ல இருக்கிற அந்த சதையோடைய எக்ஸ்ட்ரா growth தான் ஃபைப்ராய்டு. கட்டி மாதிரி அது வளரும். அது யூட்ரஸ்ல 3 இடத்துல வளரும். வெளிப்பக்கம், அப்புறம் அந்த சதை பக்கம், அப்புறம் உள்ள. அந்த யூட்ரஸ் ஒரு பேக் மாதிரி இருக்கும். வெளியே ஒரு லைனிங், அதுக்குள்ள கொஞ்சம் சதப்பாகும், அதுக்குள்ள கொஞ்சம் கேவிட்டி. இந்த 3 பாகத்திலையும் இந்த ஃபைப்ராய்டு வர வாய்ப்பு இருக்கு. வெளியே அந்த லைனிங்ல வந்துச்சு அப்படின்னா அது யாருக்குமே பாதிப்பு கிடையாது. சைஸ் பெருசா இருந்தா மட்டும் ரொம்ப வலியா இருக்கும். அதனால அது ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாத வரைக்கும் அது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த சதபாகத்துல வர்றது அப்புறமா மிடில்ல. ஸோ நம்மளுக்கு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நம்ம எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க வேணாம். அந்த ஃபைப்ராய்டுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் ரிலேஷன் என்ன அதை மட்டும் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசுறதுனால. ஸோ இந்த ஃபைப்ராய்டு நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல தான் வரும். 15வது வயசுல இருந்து 50வது வயசுக்குள்ள வரும். எப்ப நம்ம ஏஜ் அட்டன் பண்றோமோ அதுல இருந்து அந்த எப்ப நம்மளுக்கு பீரியட்ஸ், அதாவது மெனபாஸ் எப்ப வருதோ அது வரைக்கும். ஏன்னா அந்த பீரியட்ஸ்ல தான் ஈஸ்ட்ரோஜன் நம்ம பாடியில ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் ஃபைப்ராய்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நான் சொன்னீங்களா, அந்த சதப்பாகத்துல வர்றது வெளிப்புறமா வளரும். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மிடில் இருக்க அந்த சதப்பாகத்துல வளர்றது உள் பக்கமா வளரும். அப்படி வளர்ந்துச்சுன்னா இந்த குழந்தை வளரக்கூடிய அந்த மிடில் கேவிட்டியில இல்ல பேக சின்னதாக்கிரும். அதனால குழந்தை இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கு வளர்றதுக்கு பாதிப்பா இருக்கும். நடுவுல அந்த கேவிட்டி உள்ள ஃபைப்ராய்டு வந்துச்சுன்னா 2 டியூப் இருக்கு. நம்மளுடைய ஓவரிய யூட்ரஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு 2 டியூப் இருக்கும். அதை ஃபெலப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முட்டை ரிலீஸ் ஆனோன்னு அதை அப்படியே எடுத்துட்டு ஸ்பெர்மும் முட்டையும் மீட் பண்றதுக்கான இடத்தை கொடுக்கும். ஆனா இப்படி ஃபைப்ராய்டு மிடில்ல இருந்துச்சுன்னா ஸ்பெர்ம் அதை மீட் பண்ண முடியாம போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீட் பண்ணி குழந்தையானதுக்கு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்துரும், அது யூட்ரஸ்ல ஜாயின் பண்ண முடியாம இருக்கலாம். இப்படி 2 பிரச்சனையை இந்த மிடில்ல இருக்க ஃபைப்ராய்டு கிரியேட் பண்ணும். அதனால மிடில்லையும் இந்த சதபாகத்திலையும் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அது இன்ஃபர்டிலிட்டிக்கு வழிவகுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்றத ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கிற இடமே தெரியாம இருக்கும். 10ல் 8 பெண்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு, ஆனா அவங்களுக்கு அது வெளியே தெரியாது. நிறைய பேருக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸே வராது. அப்படி யாருக்காவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்தா, அதாவது பீரியட்ஸ் பெயின் ஜாஸ்தியா இருக்கும், ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கும், பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கும், யூரினேஷன் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க, அப்புறமா
வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரும் போது அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தா அவங்க டாக்டரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறமா இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா போய் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை தானே 40 வயசுக்கு மேலே செக் பண்ணிக்க போவாங்க. அந்த டைம்ல ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைப்ராய்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. மெடிசனில் கூட ஷ்ரிங்க் பண்ண வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா 50 வயசு ஆச்சு பீரியட்ஸ் நினைச்சுன்னா அதுவாகவே ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ ஃபைப்ராய்டுக்காக பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா அது சின்ன சின்னதாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். இப்போ இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்குள்ள செக்மெண்ட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ போகணும், எங்க போகணும், எப்படி டாக்டரை சூஸ் பண்ணலாம், இதை பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டாக்டர் உமா கிட்டே கேட்கலாம். அவங்க எப்படி அவங்களுடைய அந்த இன்ஃபர்டிலிட்டி காலத்தை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கல்யாணம் ஆனவுடனே எப்படி வந்து இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணாங்க, இல்லைன்னா எப்படி குழந்தைக்காக ட்ரை பண்ணாங்க, எப்போ வந்து அவங்க டாக்டர் போய் பார்த்தாங்கன்றதை அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர் உமா, நீங்க வந்து எப்படி அந்த கல்யாணம் ஆனவுடனே எப்படி ட்ரை பண்ணீங்க, எப்போ டாக்டர் போய் பார்த்தீங்க, இல்லை எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்னோட ஜேர்னியை பத்தி கேட்டீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி 2 years வந்து நாங்க நேச்சுரல் பிரெக்னன்சியா தான் ட்ரை பண்ணோம். அதாவது நேச்சுரலா தான் பிரெக்னென்ட் ஆகணும்ன்ற மாதிரி தான் நாங்க ட்ரை பண்ணோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு பர்சனலா என்னோட பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது. எனக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் டியூரிங் இன்டர்கோர்ஸ் பிசிக்கலா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாததுனால நாங்க அந்த பீரியடும் அவ்வளோ ஒரு எக்ஸ்போஷரும் எங்களுக்கு கிடையாது. இன்ஃபர்டிலிட்டின்றதே ஒரு பெரிய எக்ஸ்போஷரும் அந்த டைம்ல கிடையாது, பிஃபோர் 2010. ஸோ நாங்க வந்து 2 years வந்து அந்த ஒரு ரீசன் தான், நமக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால நேச்சுரலா ட்ரை பண்ணலான்ற மாதிரி தான் 2 years நாங்க வந்து வெயிட் பண்ணோம். தேங்க்யூ டாக்டர் உமா. அவங்க மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கல்யாணம் ஆனதுமே அவங்க எல்லா கப்பலே மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால அவங்க ரெகுலரா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 1 year வந்து நீங்க எந்த விதமான லைக் கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணாம குழந்தைக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்க நீங்க போனீங்கனாலுமே உங்க 2 பேருக்கும், அதாவது கப்பிள்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் நார்மல், இல்லை எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க டீச் பண்றது இந்த ஃபர்டைல் பீரியடை தான் டீச் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றது பின்னாடி ஸ்கிரீன்ல போய்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதை ட்ராக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ மொபைல்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம இப்போ பாட புத்தகத்திலே அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு, இல்ல அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இதையே உங்களுக்கு எலாபரேட்டடா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இது மூலமா தான் வந்து முதல் ட்ரீட்மெண்ட் இதுதான், ஃபர்டைல் பீரியட். எப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை உண்டாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான். ஆச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ வாங்க டாக்டர் உமா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி மீன்ஸ் டாக்டர் கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த விதமான டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினாங்க, எப்படி டாக்டரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. 2 yearsக்கு அப்புறம் நம்மளுடைய சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு நான் போகல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் போனேன். அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூட்ரஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்து, யூட்ரஸ் நார்மலா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா, இல்ல ஃபைப்ராய்டு இருக்கா, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, அந்த மாதிரி அவங்க எல்லாம் பார்த்தாங்க. அது தவிர எனக்கு நிறைய ஹார்மோனல் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இது 2துலயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து பிசிக்கலாவும் எக்ஸாமின் பண்ணாங்க. செமன் அனாலிசிஸ்ல கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம் பார்த்தாங்க. அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா பிரெக்னன்சி கிளிக் ஆகல நேச்சுரலா ட்ரை பண்ணும் போது அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா, ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு செகண்ட் டே ஆஃப் மெனஸ்ட்ரல் சைக்கிள் வர சொல்லுவாங்க. சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அது ஒரு 5 days எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் அரௌண்ட் from 10 to 12 daysல இருந்து வர சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸ்கேன் பார்ப்பாங்க, அந்த கருமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபாலிக்கல் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அது எப்ப ரப்சர் ஆகுதுன்றத நமக்கு அந்த ஸ்கேன் மூலமா சொல்லுவாங்க. ஸோ தட் விச் இஸ் அ மோஸ்ட் ஃபர்டைல் பீரியட்
அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் நான் போயிருக்கேன். அதுல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு இடத்துல கிளிக் ஆகலைன்ற போது இன்னொரு டாக்டர் கிட்ட போவேன். பட் அவங்களும் திருப்பியும் ஹார்மோனல் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் அது மூலமாவே பிரெக்னன்சியை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், ஏன்னா 2 பக்கமும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையேன்றதுனால ஃபாலிகுலர் ஸ்டடி தான் பண்ணாங்க. ஸோ நான் பிஃபோர் கோயிங் டு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அஸ் சச், நான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஓவரி ஸ்டிமுலேஷன், ஃபெசிலிட்டேட்டிங் பிரெக்னன்சி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கைனகாலஜிஸ்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ டாக்டர் உமா. அவங்க சொன்ன மாதிரி நீங்க டாக்டரை போய் பார்த்த உடனே முதல்ல எல்லா டாக்டரும் பண்றது இதுதான். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து யூட்ரஸை ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயசு கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க அட்வைஸ் பண்றது ஃபர்டைல் பீரியட் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைம்டு இன்டர்கோர்ஸ், எப்போ எக் ரிலீஸ் ஆகுதோ அதை சொல்லி கொடுத்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஸ்கேன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓவலேஷன் இண்டக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மி, கைனகாலஜிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து முட்டையை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா குழந்தை உண்டாகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால அவங்களுக்கு ஓவலேஷன் இண்டக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படி பண்றது இல்ல. முட்டை வளராதவங்களுக்கு, பீரியட்ஸ் ரெகுலரா வராதவங்களுக்கு ஆனோவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டை வளராதவங்களுக்கு, கரெக்டான டைம்ல அந்த சைஸ் வராதவங்களுக்கு தான் இந்த ஓவலேஷன் இண்டக்ஷன் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸே வராம இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெடிசன் கொடுத்து உங்களுக்கு அந்த முட்டையை வளர வச்சு கரெக்டான சைஸ் வர்ற அந்த டைம்ல 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேரணும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்க 2 பேரையும் ஒன்னா சேர சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சியை ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. அது மூலமா கூட வந்து நீங்க பிரெக்னன்ட் ஆகலாம். ஓகே, இப்போ டாக்டர் உமாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்க எப்படி டாக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க டாக்டர் உமா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க வந்து இப்போ இருக்கிற இந்த கப்பிள்ஸ்க்கு ஆர் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? எப்படி அவங்க டாக்டர் சூஸ் பண்ணணும், எந்த விதமான சென்டர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க டாக்டர் உமா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, டெஃபினட்டா இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கப்பிள்ஸ் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நமக்கு நடக்கும்ன்றது இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல இருக்கிற டாக்டர்ஸால கூட அதை வந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன் நமக்கு நடக்கல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இதுக்கு பதில் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் இருக்குதான், நமக்கு எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். ஆனா நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னா, இந்த 2-3 வருஷம் வெயிட் பண்ண மாதிரியும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. முன்னாடியே அருள்செல்வி மேடம் சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இப்ப நீங்க இப்போல்லாம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ கரெக்டான ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ள போயிடுவீங்க. ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசனை பண்ணுங்க, இந்த சென்டருக்குள்ள போலாமான்னு. போன பிறகு ட்ரஸ்ட் த டாக்டர், ஸ்டேட் அவங்க கூடயே இருங்க. அப்பதான் உங்க பாடியில என்ன நடக்குது, எதனால ஃபெயிலியர் வருதுன்னு அவங்களாலையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்க முடியும். சோ இதுல கிளிக் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சென்டருக்குள்ள போறது, இல்ல இன்னொரு டாக்டர்கிட்ட போறது தப்பு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும் யோசனை பண்ணி ஒரு நல்ல இன்ஃபர்டிலிட்டி சென்டரை சூஸ் பண்ணி அந்த டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி பேஷண்டா இருந்தீங்கன்னா இதுல கண்டிப்பா நீங்க சக்சீட் ஆகலாம். தேங்க்யூ டாக்டர் உமா. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது டாக்டர்ஸ் கிட்ட போறதை பத்தி நீங்க என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றத உங்க கையில விட்டுறோம். ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறது சோஷியல் மீடியா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நீங்க அது மூலமா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிடுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்றது இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா கூட இருக்கு. ஸோ நீங்க தைராய்டு டெஸ்ட்டை ஒரு டாக்டர் கிட்ட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாரு. ஒருவேளை உங்க தைராய்டு கொஞ்சம் மேலே கீழே இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எந்த டாக்டரையும் பார்க்கலனா கூட இன்னொரு வாட்டி நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தாதான் அந்த மெடிசன் ஒர்க் ஆயிடுதா இல்லையான்னு தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்டர் கிட்ட அந்த மெடிசனை வாங்கி நீங்க அதை சாப்பிட்டீங்க, 1 மாசம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இன்னொரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இந்த மாசம் எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க திரும்பவும் அதே டெஸ்ட்டை எடுப்பாங்க. எடுத்து பார்த்தாதான் தெரியும். ஸோ இப்போ அவங்க பார்க்கும்போது உங்க தைராய்டு ஆல்ரெடி வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்திருக்கீங்க. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ உங்களுக்கு தைராய்டு வந்து குறைஞ்சிருக்கு,
குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் வேற மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இதே இது ஒரே டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு இதுக்காக தான் அந்த மெடிசனை கொடுத்துருக்காங்க, இதுக்கு இந்த நேரத்தில் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த டாக்டர் கிட்ட இருந்து இந்த டாக்டர் கிட்ட, இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்போதுமே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுத்து போங்க. இன்னும் இல்லாமல் ஐயோ அடிக்கடி இந்த இன்ஃபர்டிலிட்டியில் இந்த ஹார்மோனல் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த ஹார்மோன் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு நம்மளுடைய எக் ரிலீஸை பொறுத்து. இப்போ வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முட்டை ரிலீஸ் ஆகுற டைமில் வேறு வேறு இருக்கும். ஸோ போன மாதம் முட்டை ரிலீஸ் ஆகியிருந்தால் அதோட வேல்யூ வேறு, இந்த மாதம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அதோட வேல்யூ வேறு, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த வேல்யூ வேறு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் கண்டிப்பாக டாக்டர்ஸ் அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம போன எபிசோட்ல கேட்ட 2வது டவுட்டை பற்றி பார்க்கணும். இது என்னோட ஜோன், அதாவது எம்ப்ரியாலஜி ஜோன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னோட எக்கு நார்மலாக இருக்குது, என்னோட ஸ்பெர்ம் வந்து நார்மலாக இருக்குது, ரெண்டையும் வச்சு செஞ்ச குழந்தை, அதாவது எம்ப்ரியோ இல்லைனா பிளாஸ்டோசிஸ்ட். எம்ப்ரியோனா 3வது நாள், பிளாஸ்டோசிஸ்ட்னா 5வது நாள், அதுவும் நார்மலாக இருக்குது, அப்பயே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய பதில் சொல்லணும், ஆனால் நான் வந்து குட்டியாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இதை வந்து ஒரு குட்டியோண்டு விஷயத்தில் சொல்ல முடியாது, அவங்களுக்காக மட்டும் இந்த பதிலை நான் சொல்றேன். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே இது முதல் IVFல உங்களுக்கு இந்த டவுட் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சான்ஸ். அதாவது பிரெக்னன்சி IVF பண்ணி பிரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் ஒன்லி 45% தான். குளோபலி நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. 10 பேருக்கு பண்ணணும்னா 4 இல்லைன்னா 5 பேர் தான் பாசிட்டிவ் ஆவாங்க. இதுதான் கேரண்டீடு உண்மை. கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா 45% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த கேட்டகரியில இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகலை. இதுதான் ஃபர்ஸ்ட் பதில். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு கண்டினியூஸாக நீங்கள் IVF பண்ணி உங்களுக்கு எம்ப்ரியோ நல்லா இருந்து, எக்கு, ஸ்பெர்ம், எம்ப்ரியோ நல்லா இருந்து ஆனாலும் இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ப்ராப்ளம், பெட்டர்னல் ப்ராப்ளம், எம்ப்ரியானிக் ப்ராப்ளம், இப்படி 3 ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இதில் மெட்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூட்ரைனில் ஏதாவது லைக் ஃபைப்ராய்டு இருக்கலாம், பாலிப் இருக்கலாம், எண்ட்ரோமெட்ரியோசிஸ் இருக்கலாம், அடினோமயாசிஸ் இருக்கலாம், அப்புறமா வந்து அடிஷன்ஸ் இருக்கலாம். இப்படி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. அப்புறமா வந்து ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்மில் ஏதாவது ஜெனட்டிக்கல் இஷ்யூ, மார்ஃபாலஜிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்கள் எம்ப்ரியோஸில் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால இம்ப்ளான்ட் ஆகாமல் இருக்கலாம். எம்ப்ரியானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அதாவது ஜெனட்டிக்கல் இஷ்யூ, குரோமோசோமல் அனாலிசிஸ், மீன்ஸ் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அம்மாவுக்கும் எம்ப்ரியோவுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும். அதாவது அந்த பேக் அப்படின்னு சொன்னீங்களா, யூட்ரஸ் உள்ள இருக்கிற அந்த பேக் உள்ள ஒரு பெட் வந்து ரெடி ஆகும். பேபி உருவாயிடுச்சுன்னா அந்த பெட் வந்து ரெடி ஆகும். அது வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்டோமெட்ரியம் வந்து பேபியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாதான் கண்டிப்பாக அந்த பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகும். அதில் எதனா இஷ்யூ இருந்தால் கூட இது வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ஷோவை நானும் அருள் செல்வியும் சேர்ந்து செய்யறது மெயினா வந்து உங்களுக்கு ஒரு சக தோழியாகவோ இல்ல ஒரு சகோதரியாகவோ இந்த டைம்ல உங்களுக்கு யாரும் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்காத நிலைமையில கூட நீங்க நிறைய பேர் இருக்கலாம். இதை நம்ம யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்றதுன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றவங்களா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட கப்புள்ஸ்க்கெல்லாம் நாங்க தான் உங்களுடைய தோழியாகவோ ஒரு சகோதரியாகவோ நினைச்சு நீங்க உங்களோட டவுட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. இனிமேல் வர ஷோஸ்ல எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸா இருக்கலாம் தான் நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா எங்களோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங், நீங்க சாயக்கூடிய தோளாதான் நாங்க இருக்க போறோம் தவிர வேற எதுவும் இல்ல. அதனால கண்டிப்பா இனிமேல் வர ஷோஸை தொடர்ந்து பாருங்க. உங்களோட டவுட்ஸை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது எங்களுக்கும் என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்கலான்றதுக்கு ஒரு ஐடியாவாகவும் இருக்கும். தேங்க்யூ.